நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. எங்கள் அஞ்சனா தேவி பாலா எனக்கான
வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டம் மூத்து என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசுரன் காலாங்கலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் நீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 லோகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். நம்மளதான் எதுக்கு தான் ஆண்டவன் படைச்சானே தெரியல. மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒத்துமையா இருக்குன்னு படைத்தார். நம்ம யார்ட்டையாவது ஒத்துமை இருக்கா? ஒற்றுமை என்பது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கிடையாது. ஏன் தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பதனால உலகத்தில் ஒற்றுமை என்பது என்றைக்கும் நிலவி இல்லை. ஆனால் ஆண்டவன் நாமல் அனைவர்களும் இப்பூமியிலே வாழ வேண்டும் என்று நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்தில் பெண்களையும் ஆனென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைனா இந்த 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். 3 ஆசையும் இல்லைன்னா அவன் முனிவன். அப்ப இந்த 3 ஆசையவும் முக்கண்ணன் நாமளுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு சான் வயதை கொடுத்தார். அதை மட்டும் கொடுக்காம இருந்திருந்தாரு உலகத்துல யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பாத்துக்கோ,
ஆமா இந்த வயத்தை படைச்சதுனாலதான் இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்துத்தானே நம்மள பூரா அந்த பாடு கங்காரு அப்ப பிறவி இரவன்னும் பாராம பகலன்னும் பாராமல் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் நம்ம வேலைக்கு போறோம். ஆமா ஓடிடுவோம் எல்லாம் எதுக்கு? இந்த ஒரு சான் வயத்துக்கு. எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. இந்த ஒரு சான் வயத்து அந்த பாடு படுறோம். அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா கூட ஒரு சான் கடவுள் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அடேப்பா உலகமே தாங்காது. அப்ப சிவபெருமான் நாமளை எல்லாம் இவ்விதமாகவே உண்டு பண்ணி பூலோகத்தில் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இவ்வுலகத்தை படைத்தால் மட்டும் போராது, வேற என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே நாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? சாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அவர் பட்டினியோ இல்லாமல் பகவான் படியிழக்க வேணும் என்று பார்வதியா இடமதில சாமி இடமதி அலக்கும்படி வாங்குவாரா கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து பலியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. பாலும் பழம் கொடுத்திருக்காங்க. பிறகு அவெல்லாம் நல்ல பொண்டாட்டி. பிறகு நம்ம வீட்டுல இருக்காங்க நம்ம பொண்டாட்டி. ஏன் நல்லா இல்லையா உனக்கு? நான் விழுபாட்டு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும்? என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்போட நிக்கா. ஏன் அப்படி நிக்கான்னா எதுக்கு? அதுக்கு ஒரு முக்கியமா ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போகும்போது ஆமா நான் ஆச்சி கையில கொடுத்த ரூபாயை நீ கொடுத்தேன்னு வைகி. ஆமா அந்த சட்டாப்பை வச்சிருக்கா பாரு கையில. ஆமா கையில வச்சிருக்க சட்டாப்பை கொண்டு நல்லா உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. 2 தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாயை கொடுத்தேன்னா கொடுத்தோம்னா ரூபாயை கொடுக்காம ஏதாவது செலவு பண்ணிட்டு போனேன்னு வையி. என்ன செய்வா? அதே சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்கு தான் இந்த சட்டாப்பை. அவன் சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே ரூபாயை கொண்டு மொத்தமா கையில கொடுத்துருவேன். ரூபாயை வாங்கின உடனே லேசா பல்ல காட்டுவா. ஆமா ரூபாயை கொடுத்த உடனே பல்ல காட்டுவான்னா
ஆனா பிறந்தவங்க நீங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானே அந்த அம்மா ஒரு முழவத்தலாவது வாங்கி உனக்கு துவையல் அரைச்சு வைப்பா. அப்புறம் ஓம்பாட்டுக்கு நீ குழைச்சி ஓம்பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, கட்டிய மனைவி என்ன செய்வா, பச்சை பிள்ளை என்ன செய்யும்? ஆண்டவன் சிவன் வந்து அப்படி கிடையாது. ஈரேழு உலகமெல்லாம் இறைவனார் படியிழந்து வந்தார். பார்வதா தேவியும் பணிவிடை செய்தால் பாத பூஜையை முடித்தாள். இப்படி கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்தில் இருக்கும் போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, அவள் என்ன சொல்லுகிறாளையானா, ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே அடியானோட வார்த்தை கேளுவாய். இங்க ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு நீங்க இறையக்க போகும்போது ஆண்டவா பரம்பொருளே, ஈரேழு உலகம் எல்லாம் நீங்க இறையக்க போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்ன கேள்வி? அம்மா பார்வதி, உலகத்தை நான் பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன் அம்மா. 10 பொருளுக்கும் அர்த்தம்னா என்ன? அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னைத்தான் அம்மா வணங்கி வருவார்கள். அதனால என் மேல இந்த சிவன் மேல உனக்கு என்ன சந்தேகம்? ஈசா இறைவா, 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் உலகத்துக்கே கடவுளாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நீ கேட்பதனால எந்த தவறும் இல்லை. ஆனா நான் உலகத்தை படைத்த நாள் முதலாக இந்த உலக மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரணும்னா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அப்பவும் இந்த பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லை. அது எப்படி இந்த ஆண்டவனுடைய திருக்கண்களில் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இறைவனுடைய திருக்கண்களை மறைத்து இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணுமே என்று அவள் ஆதிசக்தி பார்வதியா, அவள் ஆதிசக்தி பார்வதியா, அவரனாருக்கு தெரியாது அவ பின்னால ஓடி வந்து அவ இருகரத்தை எடுப்பாள், அவ இருகரத்தை எடுப்பாள். பார்வதி சங்கண்ண பொத்துவா, பார்வதி சங்கண்ண பொத்துவா. அவ பகவான் கண்ண பொத்தும் போது இந்த பார் உலகம் இருளாய். அவ ஈசன் கண்ணை பொத்தும் போது சாமி உலகம் இருளாச்சு. அவ கடவுள் கண்ணை பொத்தும் போது கலை உலகமோ இருளாச்சு. கடவுள் கண்ண பொத்தும் போது ஐயா கலி உலகமெல்லாம் இருளாச்சு. ஆதிபராசக்தி ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்த மகிமையினாலே சிவபெருமானுடைய கண்களை மறைத்த போது ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. அடேப்பா, ஒரே அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியுமா? இருட்டுக்குள்ள என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் இருட்டுக்குள்ள பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? நல்லா தூங்கலாம் மாப்பிள. நல்லா தூங்கணும்னா அடிக்க வேக்காட்டுக்கு காத்தாடி வேணும்யா. ஓ, காத்தாடி வேற வேணும். காத்தாடி இல்லைன்னா தூக்கம் வருமா கண்ணுல? காத்தாடி இருந்தா தான் தூக்கம் வரும். பிறகு ஆமா, காத்தாடி நம்ம தூங்கலாம். உடனே ஒரு காத்தாடி வேணும். அதனால ஈரேழு உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா
தெரியுது. ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ, இந்த பார்வதிக்கு எவ்வளவு சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே. உலகத்தையே இப்படி இருளாக்கி விட்டாள் இந்த பார்வதா தேவி. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடுகிறார்கள். உடனடியாக நாமல் உச்சி கண்ணை திறந்து ஒளி கொடுக்க வேணுமே என்று. இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 3வது கண் நெற்றிக்கண் இது வரைக்கும் தெரியாது. ஆண்டவனே பார்வதிக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு. எதை காட்டணுமோ அதைத்தான் காட்டணும். ஆமா. எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எதை சொல்லணுமோ. ஆமா. பொண்டாட்டி 4 வார்த்தை மறைக்கணும், 4 வார்த்தை சொல்லணும். பொண்டாட்டி சந்தோஷமா பேசா சிரிக்கான்னுட்டு. ஆமா. பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா ஆமா ஒரு நேரம் மாட்டிக்கிடுவோம். ஆமா. அதனால பாதிட்டு சொல்லக்கூடியதான் சொல்லணும் அப்படின்னு நெத்திகளை மறைச்சு வச்சிருந்தார் பகவான். அதாவது உச்சதை உள்ள மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாதான். சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவ வாய்க்குள்ள கிடக்காது, பாத்துக்கோ. கிடக்காது. அதனால நம்மளே சொல்லக்கூடியதுதான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதானே. ஆமா. அது மாதிரி இந்த பார்வதி ஆமா சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்து உலகத்தையே இருளாக்க. ஆமா. அப்பந்தான் ஆண்டவனாகிய சிவபெருமான் உச்சி கண்ணையே திறந்து நாமல் ஒளி கொடுத்தாக வேணும் என்று ஈஸ்வரி உமையவள் பார்வதா தேவியானவள் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னமா செய்தாள்? ஈசனுக்கு முன்னால் இருக்குகின்ற நேரத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதிக்கு முன்னாலே உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை ஆண்டவன் உலகி ஒளி கொடுப்பார். அவரோ உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறந்தவோ உலகம் எல்லாம் ஒளியா, எச்சி கண்ணை திறந்தவோ நீண்ட ஒளியாகுதை. ஈரேழு உலகமே ஒளிமயமாயிருக்குதை. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறக்க அவர் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்து அக்கினி பொறிகள் பறக்க ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொருபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை அழைத்து தாயே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்த உனக்கு இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பேரம்மா. நீ உச்சி கண்ணிலே பிறந்ததனால உச்சினி மாகாளின்னு ஒரு பேர் என்ற ஆண்டவன் வரம் கொடுத்து வடக்கு வாசலில் அமர வைக்க பார்வதி ஒரு ஓரமா நின்று இதை வேடிக்கை பார்த்தா. ஆண்டவன் இறைவன் சிவபெருமான் இவர் உச்சிக்கண் மகிமையா அறியாமலா நாம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். இவர் திருக்கண்களை மறைத்து உலகத்தையே இப்படி இருளாக்கி விட்டோமே. கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக்கூடாது என்று பகவானுக்கு முன்னால பார்வதி பட்டு பயந்து அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி இந்த பார்வதிக்கு பயத்தினால் உண்டான வியர்வை கைலாசத்துல காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு ஓடுது. இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி. இது உலகம் போனா உலக மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வந்து சேரும் என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உலைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஓர் கொண்டை கட்டாக கட்டினார். அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலக்க அதை 10 கடலாக்கி பெயர்நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி வைக்கப்பா, உங்க சம்பாதி வைக்கப்பா. அது ஒன்றாங்கடல் ஒரு கடல், சாமி 2 கருங்கடல், அது 3 மூர்க்கடல்.
வெள்ளி புத்தா அது தானாக வளர்ந்த புத்தா பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடல் கப்பாலே பழங்கி வந்தம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையான் முத்து ஒண்ணு வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த முத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே வந்தே என் நாகராஜனும் நாகக்கண்ணையும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் சாமி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் அங்கே நாகராஜே நாகக்கண்ணே அவன் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா தேவியுமா குணமோடு வாழ்ந்து வாரா தாத்தா குணமோடு வாழ்ந்து வாரா அவரோ எல்லைக்கு என்னை போல் என பிரியா தோழர் போல் பூவும் நல்ல நாரும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவர் வச்சுமையா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வரும் நாளை ஏனாக முடிராஜனே அவனாக தன்னை வெங்கோடு நாகலோக பட்டணத்திலே வந்தே என் நாகராஜனும் நாகக்கண்ணே பெண்கொடியாளும் நாகம்னா நம்ம பூலோகத்துல பாக்குறோம் பாருங்க அந்த மாதிரி நாகம் கிடையாது தலை மட்டும் மனித தலை கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம் மனித தலையோடும் நாக உடலோடும் ஆமா இரு பேர்களுமே தெய்வத்தினுடைய அம்சமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் சீசனும் கிளியும் போல மன்மதனும் ரதியும் போல வீணையும் நாதம் போல நகமும் சதையும் போல எல்லைக்கு என்னை போல் இணை பிரியாத தோழரை போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளால் எவ்விதமான குறைகளும் இல்லாமல் அவருக்கு மண்ணிருக்கு மனதிரு மண்ணால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருளிருக்கு பொருளால குறைவும் இல்லை ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு அவருக்கு அடுக்கு மத்தை
மண்டபங்கள் 10 அடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன செல்வங்கள் வேணுமோ எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கு. அவருக்கு மண்ணால் குறைவு இருக்கா? கிடையாது. மனையால் தாழ்வு இருக்கா? இல்ல. பொன்னால குறைவு இருக்கா? பொருளால தாழ்வு இருக்கா? எக்குறையுமே கிடையாது. ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொன்னோ பொருளோ பொக்கிஷங்களோ அஞ்சை புஞ்சை தோப்பு துறவா காணி காட்சி நிலம் எல்லாமே இருக்கு. அப்ப எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்துல உயர்ந்த செல்வம் பொண்டாட்டி செல்வம். ஏன் எதனால அப்படி? ஏன் அப்படி சொல்லுன்னு தெரியுமா? கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு காபி போட்டு கொடுப்பா. காலையில நல்ல 8-8:30 மணிக்குள்ள 4 வகை சட்னி வச்சு மல்லிகை பூவா இட்லி அவிச்சு கொடுப்பா. பொண்டாட்டி இருந்தான்னா அதே மாதிரி மதியம் 1 மணிக்கு 2 வகை கூட்டோட ரசம் மோரோட அப்பளத்தோட நல்ல சுட சாப்பாடு பொங்கி கொடுப்பா. 3 மணிக்கு சாயந்தரம் 3 மணிக்கு காபி போட்டு கொடுப்பா. நைட்டு 8 மணிக்கு 4 சப்பாத்தியை போட்டு கொடுப்பா. பொண்டாட்டி இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்குமா? கிடையாது. அதனாலதான் பொண்டாட்டி செல்வம்னு சொன்னேன். நீ பொண்டாட்டி இல்லைன்னா இவ்வளவு கிடைக்குமான்னு கேட்கிய? நீ கல்யாணம் முடிச்சதே உனக்கு சமையல் பண்ணதுக்கு தான் நினைக்க. சமையல் பண்ணி போலதான் நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். சமையல் பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. சமைச்சு கொடுக்கறதுதான் நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். அதாவது செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம் தெரியுமா? செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அந்த ஒரே ஒரு செல்வம் என்ன செல்வம்? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் பணம் நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த மண்ணை நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். தங்க பொருள் அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? நம்மள நம்ம அம்மான்னு கூப்பிடுமா? ஒரு அவசரத்துக்கு பேங்க்ல அட வச்சுக்கலாம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தங்க பொருள் நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அப்ப இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பாவென்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணே அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொன்னா? எங்க நவராஜே மன்னா சாமி எங்க நவராஜ மன்னா நீங்க எனக்கு வைத்த பிராணனா சாமி இதனால இதுவரை எனக்கு ஒரு பேதை வயதுமா சாமி முடிதறிக்க குழந்தை இல்லை எனக்கு 40 வயதுமாச்சு எனக்கு நாடாள குழந்தை இல்லை இன்னைக்கு 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சாமி பிள்ளை இல்ல வாசலே யாரும் பிச்சை கூட வாங்கமா ஒரு மகனை இல்ல வாசலே இந்த மாநிலத்தார் வரவுமா ஒரு குழந்தை இல்ல வாசலே ஒரு குழந்தை இல்ல வாசலே நம்ம குடும்பத்தார் வரவே மாட்டார். ஏ என் கணவராஜ மன்னா இது நான் இதுவரைக்கும் என் மன்னா குழந்தை இல்லை. ஏன் மன்னா பிள்ளை இல்லை? 30 வயதாச்சு முடிதடிக்க குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. 40 வயதாச்சு
ஆகுது. உங்களுக்கு 55 வயசு ஆகுது. 5 வயசு வித்தியாசம். இந்த வயசுல பிள்ளை இல்லையே. ஆமா. நமக்கு எந்த வயசுல குழந்தை இருக்க போகுது? எங்க நம்ம குழந்தை இருக்க போகுது? அடியே நாகக்கண்ணி, என்ன? நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா. இறைவனுடைய அருள் இருந்தா இருக்குமானா? ஆண்டவன் அருள் இருந்தா 60க்கு அப்பாலும் குழந்தை இருக்கும். இருக்கும் அம்மா. இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70க்கு அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்குண்டே. உங்களுக்கு கொஞ்சமா கூறு இருக்கா? ஏன் கூறு இல்ல? 70 வயசுக்கு அப்புறமா குழந்தைய பெத்து பிள்ளைய பெத்து ஆமா வளர்த்து வந்து கையில நம்ம என்னைக்கு பிடிச்சு கொடுக்க? என்னைக்கு கொடுக்க? கூறு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்களே. 70வது வயதிலே குழந்தை பிறப்பதனால எந்த தவறும் இல்லை. சரி. ஆனாலும் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அம்மா எதை எதை எந்தெந்த வயதிலே அனுபவிக்க வேண்டுமோ வேண்டுமோ அதை எதை அந்தந்த வயதிலே அனுபவித்து வாழணுமா? வாழ வேண்டும் வாழ வேண்டும். எதை எதை எந்தெந்த வயசுல அனுபவிக்கணும்? ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டில் கல்வியை கற்க வேண்டும், கற்க வேண்டும். மூகட்டில் முடியாத மனமும், நாலட்டில் பெறாத பிள்ளையும், ஐயட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறட்டில் செய்யாத சம்பந்தமும், ஏழட்டில் ஏகதலம் போகணும், 8க்கு மேல இருக்கவே கூடாதா? ஓரட்டில் ஓடி விளையாடணும் அப்படின்னா ஒரு குழந்தையானது பிறந்து வளர்ந்து ஒரு 8 வயது வரைக்கும் அதுக்கு விளையாடக்கூடிய பருவம், விளையாட்டு பருவம். நடக்க பிறன் வந்த காலத்துல இருந்தே 8 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு விளையாடக்கூடிய பருவம், விளையாட்டு பருவம். ஆடி ஓடி அங்கங்கும் பாடி திரிஞ்சு சரி. அந்த பிள்ளை எவ்வளவுதான் போனாலும் எங்கதான் கீழே விழுந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே செய்யாது. ஒண்ணுமே செய்யாது. ஆமா. சரி. அதான் ஓரட்டில் ஓடி விளையாடணும், விளையாட வேண்டும். ஈரட்டில் கல்வியை கற்க வேண்டும்னா அப்படின்னா ஈரட்டா 16 வயது. 16 வயதுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்ல பாடத்தை படிக்கணும். 16 வயசுக்கு மேல படிக்க முடியாதா? 16 வயசுக்கு மேல படிக்கணும் நினைச்சா கூட அவனுக்கு படிப்பு வராது. பாத்துக்கோ. ஏன் வராது? சில பிள்ளைகளுக்கு வரும். சில பிள்ளைகள் மனசுல 16 வயது 18 20 வயதாகி போச்சுன்னு வச்சுக்க, அந்த பையன் மனசு அலைபாயும். ஏன் அலைபாயுமா? பள்ளிக்கூடம் முடிச்சாமன்னு வையி, அவன் மனசுல நினைப்பான். என்ன நினைப்பான்? ஒருவேளை நம்ம ஆளு வீட்டுக்கு போயிருப்பாளா, நம்ம ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாளா, இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாளா, அவளுக்கு ஒரு போன் போட்டுருவோமா, மெசேஜ் பண்ணிடுவோமா, அவளுக்கு ஒரு போன் போட்டுருவோமா, அவளுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவோமா அப்படின்னு நம்ம கண்ணு சுத்துல வரும். பாத்துக்கோ. அப்படியே மனசு அலபாயும். அது மேல படிக்கணுங்கிற நினைப்பு அவனுக்கு வராது. புத்தி மாறி புத்தி அப்படி போயிடும். ஆமா. சரி. அதனால 16 வயசுக்குள்ள படிக்கக்கூடிய பாடம் கடைசி வரைக்கும் நம்ம மனசுலயும் நிக்கும், மண்டையிலையும் நிக்கும். ஆமா. சரி. அதனால் ஈரட்டில் கல்வியை கற்க வேண்டும். மூகட்டில் முடியாத மனம்னு சொன்னா அப்படின்னா மூகட்டா 24 வயசு, 24 25 வயசுக்குள்ள ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். அழகான பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும். கொஞ்ச நாள் போட்டோம் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வை, பொண்ணும் கிடைக்காது மாப்பிள்ளையும் கிடைக்காது. 28-30 வயசு ஆயிட்டுனா மாப்பிள்ளை கேட்டு பேர் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு பொண்ணு வாக்கப்பட மாட்டா, கொடுக்க மாட்டா. அதனால 25 வயசு 27 வயசுக்குள்ள நல்ல அழகான பொண்ணை பார்த்து சூப்பரா கல்யாணத்தை முடிக்கணும். அப்பதான் வாழ்க்கை இனிப்பா இருக்கும். 30 வயசை தாண்டிட்டுனா அந்த வாழ்க்கை ருசிப்படாது. அதனால மூகட்டில் முடியாத மனமும், நாலெட்டில் பெறாத பிள்ளையனா அப்படின்னா 4 32 வயசு, 32 35 வயதுக்குள்ள ஒரு குழந்தையை ஆணோ பெண்ணோ பெற்று எடுக்கணும். இறைவன் கொடுப்பதை வேண்டாம்னு சொல்லாம வாங்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு சரி இறைவன் கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்லி பின்னால பாத்துக்குருவோம் அப்படின்னு இருந்தோம்னு வைங்க, 60 வயது 70 வயதுல ஆண்டவன் கொடுப்பான்னு நினைக்க மாட்டீங்களா? 60-70 வயதுல பிள்ளைய கொடுத்தாலும் அந்த பிள்ளை பிறந்து தொட்டில் இருந்தா அந்த அம்மா 70வது வயதுல கட்டில் இருப்பா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு போட வேண்டி இருக்கும். ஐயாவை பார்த்தா அவர் 70 வயதுல குழந்தைய கையில பிடிச்சு கடை தெருவுக்கு போனார்னு வையி, தெருவுல உள்ளவே வேணுமனே கேப்பா. ஏலே சுப்பிரமணி, ராமசாமி நில்லுப்பா,
உன் பேரனைய கூப்பிட்டு போற? ஏய் உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? என் பிள்ளைய கூப்பிட்டு போறேன்டா. உன் பிள்ளையா? ஆமா. அவனுக்கு பெத்த பிள்ளைன்னு நல்லா தெரியும். தெரியாமல இருக்கா? ஆனாலும் அவளை குத்தி பார்க்கணும்னு ஒரு வார்த்தை கேட்பா. எக்காலத்துக்கு பேசுவான். ஆமா. சரி. அதான் 4 எட்டில் பெறாத பிள்ளையும் 5 எட்டில் சேர்க்காத செல்வம். அப்படின்னா 5 எட்டா 40 வயசு. 40 45 50 வயசு வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆடி ஓடி வேலை பார்க்கணும். திரைக்கடல் ஓடி திரைவியம் தேடிட்டு ஆடி ஓடி வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு 40 வயசு வரைக்கும் நல்ல ஊரை சுத்தி வெள்ளை வேட்டி பண்டாரமா சுத்திட்டு பிற்காலத்துல ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் உழைக்கக்கூடியதா மாறிடும். ஆமா. அதனால 5 எட்டு சேர்க்காத செல்வமும் 6 எட்டு செய்யாத சம்பந்தம்னா 6 எட்டா எத்தனை வயசு? 48 வயசு 50 வயசு ஆகி போச்சுன்னு வையே. நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு வாலிப வயது வந்தாச்சுன்னா நல்ல மாப்பிள்ளைய பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சம்பந்தம் காங்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். பொட்டை பிள்ளையா இருந்தா நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு உங்க குடும்பத்தை நீங்க கால கழிங்க, நீங்க வாட போங்க அப்படின்னு விரட்டிடணும். விரட்டிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம். பொட்டை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால 6 எட்டு செய்யாத சம்பந்தமும் 7 எட்டு ஏகதலம் போகணும். அப்படின்னா 7 எட்டா எத்தனை வயசு? 56 60 வயசு ஆயிட்டுதுன்னா பெரிய பெரிய சிவ ஆலயங்கள் விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் நல்ல சாமியை கும்பிடணுமா. நல்ல புத்தியை கூட ஐயா, கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு நல்ல பொறுமையை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல உடல் சுகத்தை கொடு, நோய் இல்லாம வாழ்க்கையை கொடு, என் பொண்டாட்டிக்கு நல்ல ஆயுச கொடு, நீண்ட ஆயுச கொடு அப்படின்னு போய் சாமியை கும்பிடணுமா. பிறகு அதை விட்டுட்டு ஒட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு முன்னு தேவையில்லாம பேசக்கூடாது. பூமிக்கும் திண்ணைக்கும் பாரமாவே இருக்கக்கூடாது. அதனால 7 எட்டா ஏகதலம் போகணும். 8 எட்டுக்கு மேல இருக்க